மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள்.
பிள்ளைகளே, சில நேரத்தில் சில காரியங்கள் ஒதுக்கணும்னா ஒதுக்கிடணும். நம்ம எதுக்கு இருந்துட்டு போதே அப்படின்னு வச்சோம்னா அது வினையா போயிடும். வாழ்க்கையில் எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு எது நன்மையோ அதை மட்டும் வச்சுக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, தூய ஆவிங்கிற துணையாளரை நான் தரேன், அவரை வச்சுக்கோ, மற்றதெல்லாம் வேண்டாம்ப்பா, தேவையற்றதை விலக்கிடு அப்படின்னு சொல்கிறார். இந்த விண்ணேற்றம் நடந்தாதான் தூய ஆவி வருகை நடக்கும். அதனால தான் இயேசு என்ன செய்கிறாரு, சீடர்கள்கிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு அவர் விண்ணேறி போனார். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், எதுக்கு சீடர்கள்ட்ட ஒப்படைச்சாரு? படைப்பு திட்டத்தை ஒப்படைச்சது போல மீட்பு திட்டத்தையும் ஒப்படைச்சிட்டாரு. அப்போ நீங்கள் செயல்படுங்க. இன்னைக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தது தான் இன்னைக்கு உங்கள் தலையிலும் என் தலையிலும் பொறுப்பாக இருக்கிறது. அதைத்தான் திருத்தூதர்கள் கடிதத்தில் எழுதி வச்சிருக்காங்க. நீங்கள் கடவுள் கொடுத்த சீரிய பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பொறுப்புணர்வுடன் செயல்படுங்க. உன்னைய கடவுள் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்கிறாருன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்த நீ சரி செய்யணும்னு அர்த்தம். அந்த இடத்துல உடனே எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நீ போகக்கூடாது. போனீன்னா நீ ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமா இருக்க முடியாது. ஆக செயல்பாட்டுக்கான தளத்தில் கடவுள் நின்று நமக்கு என்ன செய்கிறாரு, துணையாளரான தூய ஆவியை தந்து நம்மை செயல்படுத்துவதற்கு ஆற்றல் அளிக்கிறாரு. தூய ஆவியானவரோ ஒருத்தர் தான், ஆனால் அவர் கொடுக்கிற அருள் கொடைகளோ பல வகையாக இருக்கிறது. அப்படி பல வகையாக இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்ககிட்ட இருக்கிற கொடையை நீங்கள் பயன்படுத்திட்டு மற்றவர்களுக்கிட்டையும் அந்த தூய ஆவியின் கொடை உண்டு என்பதை நம்பணும். அங்கதான் ஒன்றிப்பு வருது. நான் தான் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறேன், இவன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க யாரையும் மட்டம் தட்ட முடியாது. ஏன்னா தூய ஆவி யாருக்குள்ள இருந்து எப்படி செயல்படுவார் என்பது நம்ம கிட்ட சொல்லிட்டு வர்றதில்லை. மோசே அப்படிதான் 70 பேரை நியமித்து தூய ஆவிக்காக ஜெபித்த பொழுது 2 பேர் கூடாரத்திலே தங்கிட்டாங்க. அங்கேயே அவர்கள் இறைவாக்கு உரைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஓடி வந்து 2 பேர் சொல்றான், ஐயா நீங்க இங்க கூப்பிட்டீங்க இந்த சந்திப்பு கூடாரத்துக்கு வரணும்னு, அவங்க வரல, ஆனாலும் இறைவாக்கு உரைக்கிறான். அவன் மேலேயும் தூய ஆவி வந்து இறைவாக்கு உரைக்கிறான். உடனே போய் நிப்பாட்டுங்க அவனை. அப்போ மோசே சொன்னாரு, கடவுள் இவ்வளவு பெருமையா வேலை செய்யறாருன்னா அதுக்கு மேல அதுக்காக நீ பொறாமப்படவியா? கடவுள் எவ்வளவு பெரியவர், அவர் யார் மேல தூய ஆவியை அனுப்பணும்னு அவர் அனுப்புறாரோ அது அவருடைய வல்லமை. அதை போய் நிப்பாட்டுறதுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை, வாயை முடிக்கிட்டு போங்கடான்ட்டார் பாருங்க. அதனால தூய ஆவியை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு நீங்களும் நானும் சொல்றது இல்லை, ஆவியானவர் ஆண்டவர் அதை டிசைட் பண்றார். அப்ப இங்க இருக்கிற உங்களுக்கு தூய ஆவியை அவரை கொடுக்கிறது எவ்வளவு சிறப்பு. மோயிசன் அதான் சொல்வாரு, எல்லோர் மீதும் தூய ஆவி வந்து எல்லோரும் இறைவாக்கு உரைத்து ஆண்டவருடைய பணியை செய்வது எவ்வளவு சிறப்பு. ஆண்டவர் இன்னைக்கு அந்த சிறப்பான பணிக்கு தான் உங்களையும் என்னையும் திருமுழுக்கு என்கிற அபிஷேக பிறப்பில் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. இதை நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துடும். உங்களால சும்மா உட்காரவே முடியாது. உங்க இதயத்தில் இருந்த தூய ஆவி உங்களை தூண்டி எழுப்புவாரு. எந்த தூண்டுதலுமே இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள தூய ஆவியை நீங்க ஓரமா வச்சிட்டீங்கன்னு அர்த்தம், மூட்டை கட்டி வச்சிருக்கிறீங்க, அவரை செயல்பட நீங்க விடலைன்னு அர்த்தம். தூய ஆவியே நான் செயல்பட தயாரா இருக்கிறேன், நீங்க செயல்படுங்கன்னு சொல்லி நீங்க எனக்கு கொடுங்க, திட்டங்களை கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா தூய ஆவி உங்களோட பேச ஆரம்பிப்பாரு. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை நமக்கு உறுதி செய்கிறது. அவர் ஒரு தெய்வீகத்தினுடைய அடையாளம் என்பதை நமக்கு உறுதி செய்கிறது. அவர் விண்ணகத்திற்குள்ளே தந்தையோடு இணைகிற இந்த இணைதல் என்பது. அடுத்ததாக பார்க்கிறோம், இந்த உலகத்துல கடவுள் தன் பணியை நிறைவு செய்கிறார் அப்படின்னா என்ன, நம்மளை துவங்க சொல்றாருன்னு அர்த்தம். நான் முடிச்சுக்கிறேன் நீ ஆரம்பின்னு நம்மை கிறிஸ்துவின் அடையாளங்களாக அவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. அப்ப நமக்கு கடவுள் என்ன செய்யறாரு, அந்த வல்லமையை கொடுக்கிறாரு. நான் தூய ஆவியை உனக்கு தருவேன், நீ போய் செய் அப்படின்னு சொல்லித்தான் சீடர்களுக்கு இந்த வல்லமையான அருள் அடையாளங்களை செய்கிற பாக்கியத்தை கொடுத்தாரு. அன்னைக்கு கொடுத்தவர் இன்னைக்கும் கொடுக்கிறாரு. நீங்களும் நானும் மனசு வச்சா போதும். நான் ஜெபிச்சா இவங்களுக்கு நடக்கும்னு நீ நம்பி ஜெபிச்சின்னா அவர்களுக்கு அது கிடைக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் தூய ஆவி உங்களிலிருந்து செயலாற்றுகிறார் என்று. சும்மா உட்கார்ந்து இருந்தா எப்படி தெரியும்?
இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிதான் உட்கார்ந்துருக்கிறோம். சும்மா கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு தாளந்து வாங்கினவன் சும்மா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தான், வேதனைக்குள்ள போயிட்டான். நீங்களும் இந்த ஒரு தாளந்தை போல சும்மா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா வேதனைக்குரிய பிள்ளைகளா மாறிடுவீங்க. என்ன செய்யணும்? தூயாவிகிட்ட கேளுங்க. அடுத்ததாக, மோட்சம்னு ஒன்று இருக்குதுப்பா, அங்கே நம்மளாலையும் ஏறி போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் முன்னாடி போய் காட்டிட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறாரு. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் ஆண்டவர் வைக்கிற எக்ஸாமை நீங்கள் எழுதி ஆகணும். இந்த தேர்வை சந்தித்து ஆகணும். நீ கேட்ட கேள்விக்கு பதில் எழுதாம நீயா ஒரு கேள்வி எழுதி நீயா ஒரு பதில் எழுதுனீன்னா ஆண்டவர் என்ன செய்வார் பாருங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் பசுமாட்டை பற்றி எழுதுன்னு கேட்டிருந்தாங்களாம். அவன் தென்னை மரத்தை பற்றி படிச்சுட்டு போயிருந்தான். அதை பற்றி எழுதுனான். தென்னை மரம் இத்தனை அடி உயரம் வளரும், இத்தனை அடி இவ்வளோ காய் காய்க்கும், இதனால் இது இந்த பலன் இருக்குது, வவுத்தில் வலி இருக்கிறவங்கலாம் தேங்காயை குடித்தா சரியாக போயிடும் எல்லாம் எழுதிட்டு இத்தகைய பயன்கள் விளைவிக்கக்கூடிய தென்னை மரத்தில் தான் இந்த பசுமாட்டை கட்டுவாங்கன்னு எழுதுனானா. பாருங்க, நீங்கள் நம்ம இந்த மாதிரி தான் கதை எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் கதை எழுதி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. உண்மையின் ஆவி, தூய்மையின் ஆவி, நேர்மையின் ஆவி, தூய ஆவி எது சரியோ அதை சரியாய் சொல்லி கொடுப்பார். உங்களை குழப்ப மாட்டார். அவர் குழப்பத்தின் ஆவி இல்லை, தீய ஆவி குழப்பத்தின் ஆவி. நீங்க குழம்பி போறீங்க ஏதாவது ஒரு விஷயத்துலன்னா அங்க ஏதோ தீய ஆவி நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த தூய ஆவியின் துணையோடு நம்ம வெற்றி அடையணும் வாழ்க்கையில. அந்த வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற திருவெளிப்பாடு 3:21 சொல்லுகிறது, நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. கெத்சமனி தோட்டத்துல இயேசு குழம்பி போனாரு. இந்த துன்பத்தை ஏற்கனமா விட்டுறலாமா? கடைசியா தூய ஆவி அவரை வழி நடத்தியது, என் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே நடக்கும். அப்படி தன்னை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தவர் இயேசு. அதே போல நீங்களும் கடவுளுடைய திட்டம், துன்பம், துயரம் நிறைந்ததாக இருக்கும். அதெல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவர்களுடைய பெயரால் ஏற்றுக்கொண்டு துன்பத்தினுடைய சாட்சியாக நீங்க பயணிக்கிற போது அந்த துன்பம் நன்மை செய்து துன்புறுகிற அடையாளமாக இருந்ததுன்னா கண்டிப்பா கடவுள் உங்களுக்கும் அந்த வெற்றியை தரப்போறாரு. இப்படி உலகத்துல நன்மைகள் செய்து துன்புறுகிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து துன்புறுகிற பிள்ளைகள், ஆண்டவருடைய உயிர்த்த இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்து துன்புறுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருவெளிப்பாடு 3:21 ஆண்டவர் சொன்ன வார்த்தை, வெற்றி பெறும் எவருக்குமே என்னோடு என் அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். இந்த உரிமையை பெற்றுக்கொள்ள, இந்த உரிமைக்குரிய சொந்தக்காரர்களாக நாம் மாற இணைந்து மன்றாடுவோம்.